நாம் தமிழர் கட்சி தோழர்கள் வந்துட்டாங்க. நாங்க சொல்றது என்னன்னா டிவிக்கே கட்சிக்காரங்க வாங்கன்னு தான் கூப்பிடுறோம். அண்ணே இப்ராஹிம் அண்ணே, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்படின்னா இப்படி அந்த பெல்ட்டி அடிச்சிட்டீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 4 நாளா வந்துட்டு அறிவாலய கழிப்பறையில எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்ததுங்க பேசிச்சுங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க வந்துட்டு பேசவே இல்லையே, ஏன் பேசல? அன்னைக்கு பேசும்போதே ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கணும். ஏங்க இது அரசியல், இது பேசுறதுக்கான இடம் இல்லை, நீட் தேர்வுக்கான போராட்டம் அப்படின்னு நீங்க அன்னைக்கு பேசியிருந்திருக்கணும். இன்னைக்கு வந்துட்டு சனம் செட்டி மேடம் வந்துட்டு அவதூறுகள் பரப்புறாங்க, வன்முறை தோன்றதுக்காக வந்திருக்காங்கன்னு நீங்க பொய்யான அவதூறுகளை கிளப்பிட்டு இருக்கீங்க. நாங்களும் அந்த வீடியோ பார்த்தோம். ஒரு லேடி வந்துட்டு பேசுறாங்க, அங்க இருக்கிற பசங்க இப்படி கை அமைக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஏன் அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கவே இல்லை? பெண்ணியம் பேசக்கூடிய மாதவர் சங்கம்லாம் எவனும் வந்துட்டு கேள்வி கேட்கல. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா மக்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு? இதுவுமே இன்னைக்கு ஜென்சி மீட்டப் பசங்களை எல்லாம் விரட்டி விட்டதுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால இந்த மாதிரி விரட்டணும் அப்படின்னா தான் மக்கள் வந்துட்டு நம்மளை நம்புவாங்கன்ற ஒரு வெளி தோற்றத்துக்காக பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்க நியாயமானவங்களா யோக்கியமானவங்களா இருந்திருந்தீங்கன்னா என்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்களோ அரசியலை பத்தி அன்னைக்கே வந்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கணும். அதே மாதிரி டிவி கேட்கறவங்களை கூப்பிடுறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, கூப்பிடுறதுக்கான ஒரு வரமுறைன்னு ஒண்ணு இருக்கு. தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் வந்துட்டு இதை கேள்வி கேட்கணும். உங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு சிஎம் எங்க போனாரு, அங்க போனாரு, இங்க போனாரு, படத்துக்கு போறாங்க, அதை பண்றாங்கன்னா இது பூராமே வன்முறை பேச்சு. அவ்வளவு தூரம் முட்டாள் இல்ல. டிவிக்கு நண்பர்களே, தயவு செஞ்சு இவர் சொன்ன உடனே ரொம்ப பெருமையா சந்தோஷப்பட்டுக்கிட்டு திட்டுறீங்க. ஆனா செருப்புல அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு சகஜம். இது நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு தோற்றமா தான் எனக்கு தெரியுது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். நன்றி.